ஹலோ ஆல், நான் வைஸ் ட்ரேடர். ஸோ ஆகஸ்ட் 8th ட்ரேட் எடுத்ததுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் பார்ப்போம். நான் வந்து என்ட்ரி எடுத்தது பிறகு தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணது வந்து 612க்கு பிளான் பண்ணேன். 612 போடும்போது மேலே ப்ரைஸ் பாருங்கள், என்எஃப்ஓ அப்படின்ற இடத்துல 659 வரைக்கும் மூவ் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், 630 கூட வேண்டாம், 650 போடலாம் அப்படின்ட்டு 650 போட்டேன். 650 போடும்போது மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து கீழே டவுன் ஆகிடுச்சு, 642 வரைக்கும் மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா, இன்கேஸ் ப்ரைஸ் வந்து கீழே மூவ் ஆகிட்டு அகெயின் மேலே வரும்போது அது டார்கெட் ஆர்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து போடாமல் டார்கெட் ஆர்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் பெரிய 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 மூவ்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ லெட்ஸே இப்போ ஒரு 610லேருந்து 650 660 மூவ் ஆகுது அப்படின்னாக்கா 630 போடுங்க, அதுக்கப்புறம் 640 போடுங்க, அதுக்கப்புறம் 650 போடுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் 650 போட்டதுமே ப்ரைஸ் வந்து கீழே 640க்கு வந்துட்டு அகெயின் 660 வரைக்கும் மூவ் ஆகிடுச்சு மேலே. ஸோ இந்த இடத்துல என்னென்னாக்கா ப்ரைஸ் கீழே மூவ் ஆகிட்டு அகெயின் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. இதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்து அகெயின் திருப்பி மேலே மூவ் ஆகும். பூம் ஆகும்போது இப்போ பாருங்கள் 670 வரைக்கும் போயிருக்கு. இப்போ நான் 630 போட்டு அகெயின் ஒரு 640க்கு மாடிஃபை பண்ணி அகெயின் ஒரு 650க்கு மாடிஃபை பண்ணியிருந்தால் மேபி 660 இல்லை 670 கூட என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். யாருக்கு தெரியும், அப் டு 700 வரைக்குமே வந்து அது மூமெண்ட்டு போயிருக்கலாம். ஸோ பெரிய அமௌண்ட் கூட என்னால் டார்கெட் பண்ணியிருக்க முடியும். நான் இந்த பெரிய ப்ரைஸ் போட்டதுனால, ஸோ 612 இருந்து டேரெக்டாக 650 போட்டதுனால அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்பவுமே பண்ணும்போது வந்து பார்த்து பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் 2 என்ட்ரி எடுத்திருந்தேன். 2 என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு என்ட்ரி இது, ஸோ இன்னொரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1154க்கு ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த என்ட்ரி எடுத்ததுமே சரி மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது மேலே மூவ் ஆகுற மாதிரி தெரியல. இது அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ண வச்சுச்சு. ஸோ இந்த 15 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு நான் பண்ண தப்பு வந்து மார்க்கெட் ஆர்டர் போட்ட பிறகு நான் மார்க்கெட் ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்ட பிறகு அதை நான் மாடிஃபை பண்ண ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ 576 போடுறேன் இல்லைங்களா, இந்த 576 போட்ட பிறகு அடுத்த கேண்டில் வந்து இன்னும் சின்ன கேண்டலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு 587 சம்திங் இதை போட்டேன். அகெயின் 594 போட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன கேண்டலாக மாறும். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய மைண்ட் செட்டப் என்ன அப்படின்னாக்கா, சின்ன சின்ன அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நான் என்னால் சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோவும் நான் மாடிஃபை பண்ணி சின்னது பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னோடய எண்ணமே. அதாவது என்னோடய கேபிட்டல் வந்து லாஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் நான் எடுத்துருக்கிற ப்ராஃபிட்டையும் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ணி சின்னதாக்குனேன். ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ரைஸ் வந்து எதுவும் ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நான் அந்த பேஷன்ஸ் இழந்துட்டேன். இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் மார்க்கெட் மூவ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, மேபி லாஸ் போச்சு அப்படின்னாக்கா என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே என் மைண்டில் இருந்தது. அந்த ஒரே காரணத்துக்காக நான் மார்க்கெட் ஆர்டரில் வச்சு செல் பண்ணிட்டேன். வாட்ச் பண்ணுங்கள், நான் மாடிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து போட்டிருப்பேன். ஸோ வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். கடைசிலையும் சொல்லியிருப்பேன் எந்த இடத்துல வந்து நான் ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணேன், எந்த கேண்டலில் வந்து நான் பேஷன்ஸை இழந்து மார்க்கெட் ஆர்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றத. ஸோ வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. ஸோ இந்த 12 மணி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விக் ஃபார்ம் ஆகிட்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு இல்லையா. ஸோ இந்த கேண்டில் பார்த்ததுமே வந்து நான் சரி இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருந்தால் லாஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காகவே மார்க்கெட் ஆர்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னோடய ஸ்டாப் லாஸும் வந்து 576 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இன்னும் மார்க்கெட்டு மேலே மூவ் ஆகுமா அப்படின்ற நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வேண்டாம் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் அதை க்ளோஸ் பண்ணி அடுத்த கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், அப் டு 670 700 வரைக்கும் மூவ் ஆச்சு இந்த கேண்டலில். நான் எதிர்பார்த்தது என்னவோ கண்டிப்பாக மூவ்மெண்ட் வந்து இது வரைக்கும் கொடுக்கும் அப்படின்ட்டு தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். கேண்டில் 11:45க்கு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஆனால் இங்கே நடந்தது வேறு. ஸோ மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருக்கலாமா வேண்டாமா. ஸோ என்னோடய தாட்ஸ் எப்படின்னாக்கா, நான் மார்க்கெட்டை அதாவது என்ட்ரி கொடுத்ததுலேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிடணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். ஆனால் மார்க்கெட் நம்ம நினைக்கிற மாதிரி எப்போவுமே மூவ் ஆகாது இல்லையா. ஸோ பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இல்லை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.